கனூஜ் ரைஸ் வழங்கும் வா தமிழாவா இணைந்து வழங்குவோம் மான்ட்ரா எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ பவர்ட் பை கார்டியா நல்லெண்ணெய் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் விவிடி பிரியம் சால்ட் ஸ்ரீகரி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் மல்லிகார்ஜுனா சில்க்ஸ் காஞ்சிபுரம் ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் ஷூ. இந்த வாரம் நம்ம பேச போற தலைப்பு மாணவர்களின் வளர்ச்சிக்கு பக்கபலமாக இருப்பது ஆசிரியர்கள் தான் வெர்சஸ் பெற்றோர்கள் தான். மாணவர்கள் இன்றைய காலகட்டத்தை இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒரு பள்ளிக்கு வரும்போது எப்படியெல்லாம் அவங்க நடந்துக்கிறாங்க, என்ன மாற்றங்கள்லாம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ட்ரெஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 3/4 தான். யூனிஃபார்ம் போட்டு வரவனே 3/4 போட்டு வரான். காலில் ஒரு கருப்பு கயிறு மாதிரி கட்டிட்டு வரான். காதில் தோடு செயின் இதெல்லாம் போட்டு வராதடான்னு நம்ம சொன்னாலும் அப்படியே தான் வருவான். முடியை சரியாக வெட்டிட்டு வாடா, இது வந்து ஸ்கூலுக்கான சீருடையோ இதோ இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அப்படியே தான் வருவான். என்ன செஞ்சிருவாங்க, நம்ம 2-3 நாள் தொடர்ந்து சொன்னோம்னா ஸ்கூலுக்கு வராமல் போயிடுவான். கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாளுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஏன் எதுக்கு வரலன்னு எங்களுக்கு வரும். பேரண்ட்ஸ் சைடும் ஃபோன் போகும், மெசேஜ் போகும், அவங்க எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நாங்கள் திரும்பவும் போய் அவனை நாங்கள் தான் வாடா வாடா வாடான்னு சொல்லி வெத்தலைவாக்கு வச்சு அழைச்சிட்டு வந்து வைக்கிறோம். கெட்ட வார்த்தைகள் நிறைய சகஜமாக பேசுகிறாங்க, அதவே அப்படியே ஸ்டேட்டஸ்லையும் வைக்கிறாங்க. அதுக்கு உடன் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களும் அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது இல்லை. வீட்லேயும் நீ இப்படி தான் பேசியாலும் ஆமாம் எங்கள் அப்பா அப்படி தான் இருப்பார், நான் அப்படி தான் இருப்பேன், அதை சகஜமா சொல்றாங்க. என் பேர் அஜித்துங்க சார். நான் கார்டினல்ல நடந்துட்டு போயிட்டு இருப்பேன். இப்ப ரீல்ஸ் ட்ரெண்டா ஒன்று வந்திருப்பேன், கடவுளே அஜித்தே. நான் போயிட்டு இருக்கும்போது அதுதான் வரும். அந்த டீச்சர்ஸ்க்கு உண்டான மதிப்பு ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க சார். கிளாஸ் ரூம்ஸ்குள்ள டீச்சர்ஸ் உள்ள வந்தோம்னா எந்திரிச்சு நிற்போம். இப்போ எந்திரிச்சு நிக்கிறதுக்கு தயங்குறாங்க குழந்தைங்க ஆஃப்டர் கோவிட். அவங்களா வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க டெய்லி வீடியோ கால் பேசிக்கிறது, அதுல வாட்ஸ்அப்ல டெய்லி பேசி இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்றத வந்து உறுதியாவே சொல்லுவேன். நிறைய பள்ளிகள்ல வந்து ஸ்மார்ட் போர்ட் கூட வந்துருச்சு. இந்த ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப லேக். அதுல இருந்து நாங்க திருப்பி மீட் எடுத்து கொண்டு வரதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இது வந்து எங்க பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம் எழுதும் போது அந்த ஸ்பீட் அவங்களால கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் அவங்க அந்த இன்ஸ்டாகிராம் இது இந்த ரீல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரீல்ஸ் பண்றதுல தான் அவங்களோட கவனம் எல்லாம் போதே தவிர படிக்கணும்ன்ற விருப்பமே இல்லாம தான் படிக்கணும்னு ஆர்வம் குறைந்து சமூக வலைத்தளங்களில் தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறதும் ஸ்டேட்டஸ் போடுறதுமே முக்கியமாச்சு. அது வந்து இன்னும் ஒரு சில ரீல்ஸ்லாம் எப்படி இருக்கு, இதை எப்படி எடுத்துக்கிறாங்க பசங்க அப்படின்னா, டீ கடை வைடா, டீ கடை வச்சா நீ மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னா, அந்த படிப்போட தேவையை அங்கே அந்த ரீல்ஸோ ஷார்ட்ஸோ இவன் அதை பார்த்து அந்த பகுத்தறிவு வளரல. இன்னும் அந்த கோவிட்ல 2 வருஷம் 3 வருஷம்ன்றது அவனுக்கு அது லாஸ் தான். ஸ்கூலுக்கு போய் படிச்சு வெறும் சிலபஸ்ன்னு மட்டும் படிச்சு அந்த பகுத்தறிவு வளர்ந்துராது. அவன் பியர் குரூப்போட இருப்பான், அவன் பக்கத்துல இருக்கவனோட படிப்பான். அவங்க ஒரு சிலர் வந்து ரொம்ப டவுனா இருப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப அப்பர் கிளாஸா இருப்பாங்க, நம்ம மிடில் கிளாஸா இருப்போம். இல்ல ஏதோ ஒரு மாறுதல் அவனுக்கு வந்து புரியுற தன்மை வந்து வேறையா இருக்கும். அதுல இருந்து தான் அவன் கத்துப்பான். இப்ப அந்த பகுத்தறிவுன்றது வந்து கொஞ்சம் லேக் ஆகுது. அவனால அதை யோசிக்கும் போதே அதை காசா மட்டும் தான் பாக்குறான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் சம்பாதிக்க வேண்டியதை இப்பவே சம்பாதிக்கிறேனே, படிக்கணுங்கிற கேள்விக்கு வரான். ஆமா வரான். நீ படிடான்னு நம்ம கிளாஸ்ல அன்பா சொன்னாலும் சரி, மிரட்டி சொன்னாலும் திட்டி எப்படி சொன்னாலும், நான் படிச்சுட்டு என்ன மேம் பண்ண போறேன், காசு சம்பாதிக்க தானே நான் படிக்கிறேன், நான் இப்பவே ரீல்ஸ்ல சம்பாதிக்கிறேன் மேம். பசங்களுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து என்னன்னா, எனக்கு வந்து அதிகமாக நாங்கள் பார்க்குறது கோ எஜுகேஷன் ஸ்கூல்னால இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஈவன் 13-14 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, இந்த லவ்னா என்னன்றது தெரியல. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போனதுக்கு காரணமே மீடியா. அந்த மீடியா கையில் வந்தது இந்த கொரோனா டைமில் தான். என் பியர் குரூப்க்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எனக்கு இல்லைன்னா எப்படி, அந்த அக்காவுக்கு இருக்காங்கன்னா 13 வயசு தான், எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் எனக்கு அது அசிங்கம், சொசைட்டியில் எனக்கு ஒரு கெட்ட பேர். அப்போ அதுக்காக எனக்கு பாய் ஃப்ரெண்டு வேணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருக்கிற பாடல்கள், இரட்டை அர்த்தம் பாடல்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு மோட்டிவேட் பண்றதே பெற்றோர்கள் தாங்கிற ஒரு பயம் எங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த சோஷியல் மீடியாவில் எல்லா டீச்சருமே இருப்பாங்க. அது அவங்க மறுக்கிறாங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்டு, ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த டீச்சருங்கிற லெகசிக்குள்ளேயே ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அப்போ இருந்த காலத்தில் டீச்சர், அப்போ இருந்த அந்த லெகசி அவங்களுக்கு டீச்சர்னா என்னன்னு தெரியாமல் அந்த லெகசிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுதான் நான் பெரிய மாற்றமாக பார்க்குறேன். உங்களுக்கு என்ன வயசாகுது? 34. 34. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களா? நான் இருக்கேன். இவங்கெல்லாம் அடல்ட்டா கிட்ஸா? அடல்ட்டு. அவங்க என்ன பண்ணணுங்கிற முடிவை அவங்க எடுக்கணுமா, நீங்க எடுக்கணுமா? அவங்களே தான் முடிவு எடுக்கணும் சார். அவங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க சோஷியல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறனால உங்க பிள்ளைங்களுக்கு பாதிப்பா இல்லை? நான் ஒரு டியூஷன் எடுக்கிறேன், வாதியாரா இருக்கிறனால நான் சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அப்படி இருங்க, நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லுங்க. அவங்க சோஷியல் மீடியால இருக்கிறதுங்கிறது வந்து அவங்க வயசுக்கு படிச்சு முடிச்சு அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ அதுக்காக, அந்த நட்பு வட்டத்துக்காகவோ இல்ல அவங்க ஒரு தகவலை பரிமாறிக்கிறதுக்காகவோ அவங்க வச்சிருக்காங்க சார். அவங்க வந்து சொல்ற பெரிய குற்றச்சாட்டு, குழந்தைங்க கையில போன் இருக்கு, அக்கௌண்ட் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னா இவங்களும் அந்த சில தவறுகளை பண்றாங்க. எல்லா குழந்தையும் வச்சுக்கிறது இல்ல,
எல்லா டீச்சர்ஸும் என்ன தவறு பண்றாங்க சொல்லுங்க. என்னோட டீச்சர் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, நானும் வைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? இந்த பாயிண்ட் மட்டும் தான் சொல்றேன், நான் அவங்களை ப்ளேம் பண்ணல. முதல்ல வீட்ல இருந்தாங்க பிள்ளைங்க பள்ளிக்கூடம் அனுப்பிங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளை போய் டீச்சரே பார்க்கணும். கண்டிப்பா. நீங்க எதுக்கு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க? உங்களை பார்த்து உங்க பையன் கத்துக்க மாட்டானா? அதிகமா வந்து கோவிட் டைம்ல வந்து நம்ம கல்விக்குன்னு நினைச்சுதான் கைபேசியை குழந்தைங்களை பயன்படுத்த விட்டோம். அது கல்விக்கும் பயன்படுத்துச்சு, அதே சமயம் குழந்தைங்களுடைய ஒழுக்கத்தை கெடுக்கிறதுக்குமே வந்து அந்த கைபேசி காரணமா இருந்தது. இந்த ஸ்மார்ட் போன் கையில வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஆசிரியராக நீங்க குழந்தைங்க கிட்ட எதிர்கொள்றீங்க? மாணவர்கள் வந்து எதை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னா, இப்ப நம்ம காலகட்டத்தில் போய் விளையாடுவோம், வேர்வையோட ஆனந்தத்தை இழக்கிறோம் சார் பசங்க எல்லாருமே இப்போ. ஏன்னா மொபைல் ஃபோன் வச்சு அவங்க வேர்வைனாலே என்னன்னே தெரியல. வேர்வைனா ரொம்ப கஷ்டமான வேலை செஞ்சாதான் வேர்வைன்றான், விளையாட்டை மறந்துட்டாங்க சார். எவ்வளவு பள்ளிகளில் முதல்ல விளையாட்டு மைதானம் வச்சிருக்கீங்க? அரசாங்க பள்ளியில மட்டும்தான் போதிய அளவுக்கு ஒரு கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கு. ஆனா சார் இப்போ இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து கட்டடமா வந்து கட்டி கிளாஸ் ரூம் தான் இருக்கே தவிர பெரிய லெவலில் வந்து நீங்கள் கிரவுண்டே இருக்கிறது இல்லை. அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியறதில்ல. கோவிடுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க சீட்லேயே உட்கார மாட்டாங்க. இப்போ நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கேன். அந்த குழந்தைங்க வந்து ஓடி 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 தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த உட்கார பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. எதிர்த்து பேசுறதுங்கிறது ரொம்பவே வளர்ந்துருக்கு சார். ஆமா, நம்ம ஒரு வார்த்தையை சொன்னோம்னா அது சரியா தவறான்னு கூட யோசிக்கிறது இல்லை. அட் டைத்துல அவன்கிட்ட ஆன்சர் இருக்கு. எங்கடா சந்தோஷம் இன்னொரு பையனும் வெளியே போன மாதிரி இருந்துச்சா, யார் கூட போனான்னு கேட்டா ஆம்பளை பையன் கூட தான் மிஸ் போனான். அது ஒண்ணு. எல்லாரும் இது பாக்ஸை எடுங்கடா காட்டுங்கடான்னு சொன்னா எதை காட்டணும்? மாணவர்கள் வந்து அது சரியா தவறான்னு கூட யோசிக்கிறதுல, அவங்களுக்கு தேவை டக்குன்னு ஒரு பதில். நிறைய நேரங்கள் அது இரட்டை அர்த்தமாகவும் இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க பேசுறாங்க. அந்த சமயத்துல ஆசிரியர்களுக்கு பதில் சொல்லவும் முடியல, என்ன சொன்ன. ஏன்னா அடுத்தடுத்து அவன் கவுண்டர் ரெடியா இருக்கும் பட்சத்துல அமைதி காக்கிறது தான் சார் ஆசிரியர்கள் பொறுமைங்கிறது. அந்த இடத்துல எங்களுக்கு தான் ரொம்ப தேவைப்படுறத நான் ஃபீல் பண்றேன். ஒரு பெற்றோராகிய நீங்க அவங்க கையில ஒரு போனை கொடுத்து மொத்தமா அவங்க வாழ்க்கையவே நீங்க புரட்டி போட்டீங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை கவனிச்சுட்டு இருந்தீங்க, அவங்க என்ன செய்யறாங்கிறத நீங்க கவனிக்கலன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நார்மலா செய்யக்கூடிய விஷயத்தையே ரொம்ப மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப பெற்றோர்கள் சைட்ல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து பெத்து அதுக்கு வந்துட்டு ஸ்பூன் ஸ்பீடிங் பண்ணி ஆய் கழுவி விட்டு பாத்ரூம் போக வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் செலவு பண்ணி பெத்தா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஒரு ஆசிரியரா வர்றதுக்கு முன்னாடி பிஎட்ல நீங்க இதைத்தான் படிக்கிறீங்க. மேக்ஸையோ சயின்ஸையோ அக்கௌண்டன்ஸையோ எதையும் நீங்க படிக்கிறதே கிடையாது. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, பிஎட்ல நீங்க என்ன படிச்சீங்க? ஏன்னா நானும் பிஎட் படிச்சுட்டு தான் வந்தேன். நான் இப்போ ஒரு பெற்றோரா இருக்கேன். பிஎட் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமே பலதரப்பட்ட சூழ்நிலையிலிருந்து பலதரப்பட்ட மாணவர்கள் வருவாங்க. அந்த மாணவர்களை எப்படி நீங்க கையாளணும் அப்படிங்கறத 3 செமஸ்டர் படிப்பாங்க. ஒரு செமஸ்டர் பிராக்டிக்கலா கிட்டத்தட்ட 90 நாட்கள் பள்ளியில போய் வேலை செஞ்சு தங்களோட அனுபவத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் பிஎட் டிகிரியவே கையில வாங்குவாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி மாணவனை எப்படி பார்க்கணும், பலதரப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலிருந்து வர்ற மாணவனை எப்படி நீங்க கையாளணும், ஸ்கூல் சரியா இருக்காதுதான், கிளாஸ் ரூம் சரியா இருக்காதுதான், வெளியே பஸ் சத்தம் கேட்கும் தான், ஃபேன் ஸ்பீடா ஓடும் தான், இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எப்படி சமாளிச்சு பாடம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் பிஎட்ல 2 வருஷம் நம்ம படிக்கிறோம். ஆனா இப்ப நீங்க அதை என்ன பண்றீங்க, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றீங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடினா பரவாயில்லாம, இப்ப நம்ம 21ஆவது நூற்றாண்டுல இருக்கோம். கிட்டத்தட்ட 99% படித்த பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. தனக்கு நோய் வந்தாலும் சரி, தன்னோட வீடு போனாலும் சரி, தனக்கு நகை இல்லாட்டியும் சரி, குழந்தை படிச்சா போதும். 21ஆம் நூற்றாண்டுல இருக்க எல்லா பேரண்ட்ஸும் படிச்சவங்க தான் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்களே. இருந்தாலும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டிய தேவை ஏன் ஏற்படும் தெரியுமா உங்களுக்கு? பிஎட் படிச்ச நீங்களும் உங்க பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு தாங்க அனுப்பி ஆகணும். ஏன்னா அங்கேதான் சமூகத்தை கத்துக்க முடியும். கல்வி மட்டும் இல்ல, அதை தாண்டி பிள்ளைங்களுக்கு ஒழுக்கம்னா என்ன, மற்ற நபர்களோட பழகுறதுனா என்ன, இந்த சமூகம்னா என்ன, இந்த சமூகத்துல ஒவ்வொரு மனிதனையும் எப்படி எதிர்கொள்வது, பகுத்தறிவுனா என்ன, அவன் எப்படி சிந்திக்கணும், அது புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்க. அப்பதான் புரியும். பிள்ளைங்களுக்கு சும்மா பாட புத்தகத்தை மட்டும் நடத்துறது வாத்தியார் வேலை இல்ல, அது தெரிஞ்சுதான் நீங்களே இங்க அனுப்புறீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. பிஎட் படிச்ச நீங்க உங்க பிள்ளைய உங்களோட வச்சுக்க வேண்டியதுங்க. இன்னொரு கேள்வி திருப்பி கேட்கிறேன். ஆசிரியர் என்பது பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஆசிரியர் கிடையாது. பள்ளிக்கூடத்துல இருக்கிறது ஆசிரியர் தான், கல்லூரியில இருக்கிறது ஆசிரியர் தான், பல்கலைக்கழகத்துல இருக்கிறது ஆசிரியர் தான். போட்டித் தேர்வுக்கு மாணவர்களை தயார் பண்ணி என்னைக்கெல்லாம் பெற்றோர்கள் இந்த புள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் சார், கல்லூரி படிக்குது சார், ஒரு புள்ள கல்லூரியை முடிச்சதும் அந்த புள்ளைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்குற வரைக்கும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த பேரண்ட்ஸ்? எப்படியாவது எவனையாவது மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டருக்கு அனுப்பி வைப்போன்னு என்ன மாதிரி கோச்சிங் சென்டர் நடத்துறவங்கள்ட்ட அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புள்ள நல்லா படிக்குது நல்லா படிக்கல அதெல்லாம் முக்கியம் இல்லை சார். அந்த இன்பிட்வீன் கேப்பை இன்னொருத்தருக்கு புடிச்சு கொடுக்குற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அந்த புள்ள சூப்பரா படிச்சு கொடுக்கும் சார்.
அடிச்சா இந்த குரூப் 1 இந்த குரூப் 2 இந்த குரூப் 4 பாஸ் ஆகும். ஆனா அப்படிப்பட்ட புள்ள நல்லா ரெடி பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருப்போம் ஆசிரியர். அங்கிருந்து ஒரு பேரண்ட் வந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம் சார், நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, நான் வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், இனிமேட்டு என் புள்ள கிளாஸுக்கு வராது சார். அப்ப இவங்களோட நோக்கம் அந்த புள்ளைய சரியா கொண்டு வரதா இல்ல அந்த புள்ளையோட வாழ்க்கையை நல்லபடியா கட்டமைக்கிறதா? இங்க எத்தனை பேரண்ட நான் தடுத்திருக்கேன் தெரியுமா? நான் ஒரு IAS அகாடமி நடத்திட்டு இருக்கேன். எத்தனை பேரண்ட் உள்ள புந்து என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு அந்த புள்ள கல்யாணத்தை பண்ணிட்டு பிள்ளைய பார்த்துட்டு கழுவி விட்டுட்டு மோண்டு விட்டு பெருகிட்டு தெரியுமா? இன்னைக்கு பேரண்ட்ஸ் நாங்க கண்டிக்க வேண்டியதா இருக்கு. உங்க புள்ள பாஸ் ஆயிரும், உங்க புள்ள உயர்ந்த இடத்துக்கு போவோம், இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணாதீங்க, இந்த புள்ள இன்னும் ஒரு வருஷத்துல வேலை வாங்கிரும், நீங்க பொறுமையா இருக்குன்னு சொல்லி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி அந்த பிள்ளைகளை கவர்மெண்ட் ஜாபுக்கு போக வச்சு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆசிரியர்கள் தான். ஒரு ஆசிரியருக்குரிய தகுதியே பொறுமையோடு இருத்தல். B.Ed ஏன் படிச்சிருக்கீங்க? B.Edல உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டதுனால தான் பேசிட்டு இருக்கோம். நான் 3 MA MSc M.Ed 2 MPhil படிச்சுட்டு சும்மா இந்த நிகழ்ச்சிக்காக மட்டும் உட்கார்ந்து உங்கள்கிட்ட நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு நாங்க வரல. டீச்சரோட தகுதியா இது? டீச்சரோட தகுதியா? B.Ed படிக்காம M.Ed படிக்காம நானுங்களுக்கு வந்து உட்காரல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆசிரியரை இவ்வளவு பேர் நாங்க அமைதியா கேட்டோம், இவ்வளவு நேரம் கேட்டோம், நாங்க எங்களை பேச விடுங்கன்னு சொல்லும்போது ஒரு ஆசிரியரா இருந்த அவர் உங்க பேச்சையும் கேட்காம எங்க பேச்சையும் கேட்காம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தால் அவர் வளர்க்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ வந்து அவங்க சொல்றாங்க குழந்தைகளுக்கு வந்து மெமரி பவர் போச்சு, எழுதும் திறமை போச்சு, எல்லாமே சொல்றாங்க, இப்போ முடிஞ்சு போச்சு. ஆனா நீங்க இப்போவும் இன்னும் வந்து ஆன்லைன்ல தான் அனுப்புறீங்க. வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி ஸ்கூல் டீச்சர்ஸ் அனுப்புறாங்க. அது ஏன் அனுப்புறீங்க? இப்போ முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அடுத்தது டியூஷன் எடுக்கணும். இது ஆன்லைன்ல போட்டு ஆன்லைன் டியூஷன் பணம் சம்பாதிக்கணும். மெயின் ரீசன். அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி எழுத வரும்? 70 மார்க் வாங்குறியா, ஆன்லைன்ல அனுப்பிச்சிடு, அவன் வந்துருவான். அவன் 50 மார்க் வாங்குற பையன் வீட்டுக்கு வா, டியூஷன் வாடா, வீட்டுக்கு வா, நான் டியூஷன் எடுக்கிறேன், நீ காசுக்கு தானே எடுக்கிற, ஒத்துக்க சொல்லுங்க சார் அவங்கள. பணம் இல்லாம டியூஷன் இப்போ அந்த மெயினோட கான்செப்ட் அவங்களுக்கு. அதனால எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிட்டாங்க. கோவிட்க்கு அப்புறம் பசங்க மாறிட்டாங்கன்னா அது ஃபுல்லா டீச்சர்ஸோட காரணங்க தான். பேரண்ட்ஸ் எவ்வளவுதான் நாங்க மல்லு கட்டி. இப்போ வந்து போன் இல்ல, என் பையனுக்கு காலேஜ் 2வது வருஷம் போகும்போது தான் நான் போன் வாங்கி கொடுத்தேன். அது வரைக்கும் நாங்க நம்ம போன் வச்சா நம்ம பையனு வச்சு போறேன்னு சொல்லி ஒரு போன் வச்சு நாங்க கொரோனால ஓட்டினோம். இப்போ முடிஞ்சு போச்சு. இவங்க ஏன் இன்னும் இப்போ ஆன்லைன்ல அனுப்புறாங்க? ஏன் வாட்ஸ்அப் குரூப் டீச்சர்ஸ் ஏன் குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஏன் வச்சிருக்காங்க? இவங்க வேலைக்கு போயிருவாங்களா? இவங்க சம்பாதிப்பாங்களா? இவங்க வீட்டுக்கு வரதுக்கு 6 மணி ஆகுமா? வேலை விட்டு எங்க 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டுருமா? 4:30 மணி விட்டு 6 மணி வரைக்கும் புள்ளைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா? அதுக்கு எங்கள்கிட்ட டியூஷன் அனுப்பி விட்டு நாங்க அந்த நேரத்துல ஹோம்ஒர்க்கும் பண்ணி கொடுத்து பிள்ளைங்களை தயார் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறவங்க வந்து சம்பாதிக்கிறவங்களா? இவங்க வந்து சோசியல் ஒர்க் பாக்குறவங்களா? என்ன சார் நியாயம் இது? என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப அவர் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டதுக்கு இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க உங்க குழந்தைங்க, ஏன் அனுப்புறீங்க, அனுப்பாதீங்க, நீங்களே வீட்டுல வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது எப்படி சரியாகும்? பேரண்ட்ஸ் உங்களுடைய வேலையை விட்டுவிட்டு 4:30 மணிக்கு உங்க பிள்ளைகளை கூப்பிட முடியுமா? 4:30 மணிக்கு உங்களால கூப்பிட முடியாமதான் எங்கள்கிட்ட டியூஷன் அனுப்பிட்டு இருக்கீங்க. டியூஷன்ன்றது விருப்பப்பட்டு பெற்றோரால் அனுப்பப்படுவது. கண்டிப்பாக எங்களிடம் டியூஷன் கொண்டு வாங்க நாங்க சொல்லல. இவங்களும் சம்பளத்துக்கு தானே வேலை செய்யறாங்க. அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க சம்பளத்துக்கு போறாங்க. 40 பசங்களும் கெட்ட பசங்களா? கிளாஸ்ல உள்ள 40 பசங்களும் அவர் தப்பா பேசுறாரு எல்லா பசங்களையும். நம்ம படிச்ச காலத்துல வந்து ஒரு டீச்சர் தான் எல்லா சப்ஜெக்டும் எடுத்தாங்க சார். நாங்க படிச்சது வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி. ஒரு டீச்சர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு எல்லா சப்ஜெக்டும் அவங்க தான் எடுப்பாங்க. டான்ஸு, ஆனுவல் டே டான்ஸ் எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆசிரியர் தான் சார் இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் வராங்க. அதனால அவங்க வந்து குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கம்மியாயிருச்சு. ஆசிரியர் வந்து தேவைதான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை செய்யறாரு அப்படின்னா கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாமே செஞ்சு ஒரு சிலையை வச்சுட்டாரு. அந்த இடத்துக்கு ஒரு பெயிண்ட்டுக்கு மட்டும் பண்ண தெரியாது. அப்போ ஒரு பெயிண்டரை கூப்பிட்டு அடிச்சுட்டு இதுக்கு வந்து நீ வந்து சரியான பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருப்பான்னு சொன்னா அந்த கிரெடிட் எப்படி சார் அவங்களுக்கு போகும்? ஒரு குழந்தைய பெற்று அதுக்கு என்ன பழக்க வழக்கம் எல்லாமே கற்றுக் கொடுத்து அதுகளுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் நாங்கள் கற்றுக்கிட்டு அதுகளை நாங்கள் வந்து மோல்ட் பண்ணி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பி அந்த கல்வியை கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் சார் அனுப்புகிறோம். மற்றபடி பழக்க வழக்கங்கள் யாரும் இவங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கல சார். என் குழந்தை 2 பேர் பொண்ணு சார். ஒருத்தி 8வது படிக்கிறா, ஒருத்தி 12வது படிக்கிறா சார். 3 விஷயத்தில் அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க சார். 1 டிராயிங் பக்காவாக வரைவா சார், ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவா. 2வது வந்து சிலம்பத்தில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின் பண்ணியிருக்கா சார். 3வது வந்து இது யோகாவில் பண்ணுவா சார். இது இல்லாமல் படிக்கிறதும் நல்லா தான் சார் படிப்பா. இதுல இந்த விஷயத்துல இவங்க எங்க சார் வந்தாங்க? டீச்சர்ஸ் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறது இல்லை சார். என்னதான் அந்த குழந்தை வளர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லை ஒரு டாக்டரோ இல்லை என்ன ஒரு பொசிஷனுக்கு போனாலும் அந்த பொசிஷன் வந்து நான் இவரோட பையன், எங்க அப்பா இங்க கடைக்கோடி இருந்து தான் எங்க அப்பா என்னை வளர்த்து எடுத்துட்டாருன்னா அந்த பசங்க பேசுவாங்களே. ஃபர்ஸ்ட் எந்த ஆசிரியரும் எந்த கிரெடிட்டும் எடுத்துக்கிறது இல்லை சார். நீங்க என்ன சொல்றீங்க? பில்டிங்கை கட்டிட்டேன், பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது தான் அவங்க வேலை, அதை மட்டும் அமுச்சு வெளியில் அமுச்சு விடுங்கிறாங்க. நீங்கள் வந்து கேட்டீங்க இல்லையா, நீங்கள் பிஎட் படிக்கும் போது என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று கேட்டிங்கல்ல. இப்போது ஒரு பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஒருத்தனுக்கு,
அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சரியாக பார்த்துக்க வேண்டியது அந்த கணவனுடைய வேலை. அதேமாதிரி மனைவியும் 2 பேருமே பரஸ்பரமாக பார்த்துக்க வேண்டிய வேலை. ஆனால் ஒரு குடிகாரனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவனை திருத்துறதா அந்த பொண்ணோட வேலை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது சரியா இருக்குமா? சரியா இருக்காதுல்ல? அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அவங்கள நோக்கி வைக்கிற வாதம் எப்படி இருக்குன்னா, ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய தியாகம் என்ன தெரியுமா? அவனை எப்படியாவது திருத்தி கட்டுப்படுத்தி அவனை இந்த உலகத்துக்கு நல்வழி, அதுக்கு தான் அவங்க அம்மா அப்பா பிள்ளையை பெற்று போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து ஒரு இடத்துல அந்த குழந்தைய சரியாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பையன் அவங்களுக்கு இருக்குல்ல. இது எல்லாம் ஒரு கல்வி நிறுவனம் மட்டும்தான் செய்யணும், ஒரு ஆசிரியர் மட்டும்தான் செய்யணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அந்த எதிர்பார்ப்பு தப்பில்லை, அதுக்கு தான் அனுப்புகிறோம் நல்வழிப்படுத்துறதுக்கு. ஆனால் அது உங்களோட வேலை தான். நாங்கள் எப்படி வேணால் பிள்ளைய வீட்டில் வளர்த்துப்போம், எப்படி வேணால் பார்த்துப்போங்கிற அது ஒரு தொனியில் இருக்குல்ல, அதுதான் ஒரு கேள்வியாக இருக்குது. அவங்க ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி கொடுத்தாக்க நாங்க ஏன் சார் டியூஷனுக்கு அனுப்ப போறோம்? சில பேரண்ட்ஸ் மட்டும் தான் பள்ளிகள்ல சரியா சொல்லி தரலன்னு அனுப்புறாங்க. ஓகேவா? பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்க அந்த டைம் வீட்ல அவைலபிளா இல்லன்றதுனால தான் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர், அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புறது, ஸ்கில் கிளாஸஸ் அனுப்புறது, ஈவினிங்ல டியூஷன் அனுப்புறது, அந்த டைம்ல வீட்ல பேரண்ட்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது தவறு. அவங்க கூட கேட்டாங்க, நீங்க சொல்றீங்க என்ன படிச்சீங்க? ஒரு பெண்கள் வந்து இப்ப வந்து 30% தான் வேலைக்கு போறவங்க, மிச்சம் 70% ஹோம் மேக்கர்ஸ். நாங்களாம் எங்கெல்லாம் வேலையை விட்டுட்டு நாங்க பசங்களை கவனிச்சுக்கிறோம். நீங்க வந்து எல்லாரும் எங்களோட டைம் வந்து ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்கோசம் உங்ககிட்ட அனுப்புறோம்னு சொல்றது வந்து தவறு. அது தயவுசெய்து ஆஸ் எ டீச்சரா நீங்க சொல்லாதீங்க. வீட்டுல வந்து சொல்லுவான், நான் வந்து 75 எடுத்துட்டேன், மிஸ் கண்டுக்கல, டியூஷன் வா நான் வந்து உனக்கு தனியா சொல்லி தரேன். இது நடக்குது சார். இது என் பிள்ளைக்கு நடந்தது. இது அவன் டிப்ரெஷன். நாங்க எவ்வளவு கட்ட முடியும் காசு? ஸ்கூலுக்கும் கட்டுறோம், லட்சக்கணக்கில் கட்டுறோம். இவங்க சொல்றாங்க நாங்க வந்து ஹாப்பியா இருக்கணும்னு. இல்ல 75 85 எடுத்தா எந்த காலேஜ்ல இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கோசரம் என் பிள்ளை வந்து 95 எடுக்கணும், 100 எடுக்கணும், அப்பதான் அந்த காலேஜ் போவான். நீ தான் 80 வாங்குறல்ல, 100 வாங்கினா கிளாஸ்க்கு வீட்டுக்கு வா, நான் சொல்லி தரேன். உங்க அம்மா டியூஷன் அங்கேயே கேம்பெயின் பண்றாங்க சார் ஸ்கூல்லயே. எல்லா ஆசிரியர்களும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பாடத்தை எல்லா மாணவர்களும் கொடுத்துட முடியாது. 40 மாணவர்கள், சில மாணவர்களுக்கு அவர்களுடைய நுண்ணறிவு கூர்மைக்கு தகுந்தார் போல அவங்களுக்கு பாடம் போயிருக்கலாம். ஒரு சில மாணவர்களுக்கு புரிதல் கொஞ்சம் குறைவா இருந்ததுனால அந்த மாணவர்களை அவங்க டியூஷனுக்கு அனுப்பலாம். ஆனாலும் இவங்க சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லல பாருங்க, டியூஷனுக்கு நாங்க அனுப்ப வேண்டிய இருக்குன்னு சொல்றாங்கன்னா அப்ப டியூஷன்ல வகுப்பு எடுக்கிறவரும் ஆசிரியர் தான். அப்ப அந்த மாணவர் டியூஷன் மூலமா நல்ல மார்க் வாங்கினாலும் ஆசிரியர்னால தான் சார் அந்த வெற்றி அடையுது. இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான அறிவு கூர்மையோட இல்லை. அப்போ என் குழந்தை பக்குன்னு சொல்லி கொடுத்தோடனே பத்திக்குச்சு அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு 10 தடவை சொல்லிக் கொடுக்கணும், இன்னொரு குழந்தைக்கு 100 தடவை சொல்லிக் கொடுக்கணும், இன்னொரு குழந்தைக்கு நம்ம 200 தடவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதை ஒரு கிளாஸ் ரூமில் 1 hour 45 நிமிஷத்தில் நீங்கள் செய்கிறதுங்கிறது வந்து சாதிய குறைவுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அதே டீச்சர்கிட்ட கேட்குற காசை கொடுத்து அவங்க அனுப்பி வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா உங்கள் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே விஷயத்த அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமே டியூஷனுக்கு அனுப்புறோன்ற ஒரு பேச்சு பேசுறாங்க பாருங்க. அந்த விஷயத்துக்காக தான் அது மட்டும், இந்த சிந்தனை இங்க மட்டும் இல்லைன்றத சொன்னேன் சார். ஆசிரியர் நீங்க ஏன் சார் தவறா பேசணுங்கிறதா என் கேள்வி. பெற்றோர் தப்பா பேசட்டும், ஆசிரியர் நம்மளோட நிலைப்பாடு நம்ம சரியா எல்லாம் இருக்கணும். அவங்க ஆசிரியர் கிடையாது. 30 வருஷமா நான் டியூஷனும் நடத்துறேன், ஸ்கூல்ல வாத்தியாராகவும் இருக்கிறேன். எல்லா மாணவர்களும் சமமா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது முடியாத கதை. அதை நீங்க முதல்ல உணரல. நல்லா படிக்கிறவன் 100 மார்க், நம்ம பையனும் 100 மார்க் எடுக்கணும் அப்படின்னு நீங்க தான் டியூஷனுக்கு அனுப்புறீங்க. நான் வந்து இதுவரை எந்த மாணவனையும் டியூஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதே கிடையாது. அந்த மார்க் எடுத்துட்டா மட்டும் நல்ல மாணவன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. நாங்க அப்படி நினைக்கல. எல்லாரும் 100க்கு 100 எடுத்தாதான் அறிவாளின்னு நினைக்கல. ஆனா அந்த பையனை மாதிரி நம்ம பையனும் 100க்கு 100 எடுக்கணும்னு சொல்ல வரேன். என்ன சொல்லனா, இதெல்லாம் பேச்சு நடைக்கு நல்லா இருக்கும். மேடை நாங்க டியூஷனுக்கு வாங்கன்னு யாரையும் நாங்க கூப்பிடலையே. நான் ஒரு வேலைக்கு போகும்போதோ இல்ல நான் படிச்சுட்டு அடுத்த கிளாஸுக்கு போகும்போதோ இல்ல மேல் படிப்பு படிக்கும் போதோ எனக்கு மார்க் தேவையில்லை, வெறும் கேடர் மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் இப்படி பொதுப்படையாக நீங்கள் வைக்கும் போது பிரச்சனை இல்லை. இப்போ நீட்டாக இருந்து எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது, மார்க்கை மதிப்பீடாக நீங்கள் வைக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால பெற்றோர்கள் வேலை வழி இல்லாமல் அந்த மார்க்கை நோக்கி படிக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. தாங்கள் சாதிக்க முடியாததை தங்கள் பிள்ளைகள் சாதிக்கணும்னா அப்போ நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நான் 10th ஃபெயிலு சார், என் பேருக்கு பின்னாடி டிகிரி இல்லை சார். என் பொண்ணும் 10th ஃபெயிலாக இருக்கணும்னு நான் எப்படி சார் நான் நினைப்பேன்? என் பொண்ணுக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கணும், அவளுக்கு பிடிச்சதை அவள் செய்யணும், என் பையனுக்கு பிடிச்சதை படிக்கணும் தானே ஒரு பெற்றோராக எல்லாருக்குமே இருக்கும். அது இல்லைங்களா? இல்ல சார், விளையாட்டில் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போலாங்க சார். அதுவும் இல்லாதவன் எந்த பிள்ளைக்கும் எந்த திறமையும் இல்லடி யாருமே சொல்ல முடியாது.
அந்த மாணவருடைய திறமையை கண்டறிய வேண்டியதான் நம்மளுடைய வேலை. ஒரு புள்ள செவுத்துல கிறுக்குனுச்சுன்னா அந்த புள்ளைய பலார்னு அடிச்சு யாரு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்றது பேரண்ட்ஸ். ஒரு புள்ள பேப்பர்ல கிறுக்குனா கூட டேய் உனக்கு டிராயிங் சூப்பரா வரும் போல நீ வந்து டிராயிங் போட்டியில கலந்துக்கடா அப்படின்னு என்கரேஜ் பண்றது ஆசிரியர். ஒருத்தர் குடுகுடுன்னு ஓடுறானங்க ஓடி போய் ஓடிக்கிட்டே தெரியுது பாரு அப்படின்னு சொல்றது பெற்றோர்கள். அவன்கிட்ட அத்லட்டுக்கான எல்லா டேப்ஸ் இருக்குடான்னு கண்டுபிடிச்சு அவன் அத்லட்ல கொண்டு போய் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொண்டு போறது ஆசிரியர்கள். நீங்க சிறந்த ஆசிரியரா இருந்தா ஸ்போர்ட்ஸ் கோட்டான்ற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. அது படிக்க வைக்கணும். தப்பு சார். நீங்க முதல்ல தப்பா பேசிட்டீங்க. ஆசிரியரோட வேலை படிக்க வைக்கிறது இல்ல. ஸ்போர்ட்ஸ் கோட்டா போறது இந்த மாணவன் தீர்மானிக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய முதல் பேரண்ட் உலகத்துல இவரா மட்டும் தான் இருக்க முடியும். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆசிரியரோட வேலை என்னன்னா ஒரு மாணவர்களுக்கு படித்தாலும் அவர்கள் திறமைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத தேடி சொல்லி கொடுக்க வேண்டியது அவங்களோட வேலை. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, இப்படி அரசாங்கம் இதுக்காக ஒரு டிவிஷனை உருவாக்கி இருக்கு, இதன் மூலியமா ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்திக்க முடியும்னு சொல்ல வேண்டியது அவரோட கடமை தானே. 10ஆம் வகுப்பு மட்டுமே அதை எப்படி சொல்ல முடியும்னு கேட்க முடியாதுல்ல. செல்ஃபா அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா நிறைய பள்ளிகள்ல அவங்களுக்கு கிளாஸோடைய நேரத்தை குறைச்சிட்டு அதுக்கு பயிற்சி பண்ண அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு லெட்டர் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து அது போர்ஷனை கவர் அப் பண்ணிட்டு எக்ஸாம் வந்து எழுதுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுமே அந்த குழந்தை தோத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. அது அவர் வாயிலே வரக்கூடாது, அவர் வாயில தான் வரணும், அது அவர் தான் சொல்லணும். சார் நான் ஒரு இன்சிடென்ட்டே சொல்றேன் சார். ஒரு தனியார் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனை 10ஆம் வகுப்பு போர்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த பையன் என்கிட்ட 2ஆம் வகுப்புல இருந்து சிலம்பம் கத்துக்கிறான். நான் சிலம்பம் மாஸ்டர், கராத்தே மாஸ்டர். நான் ஆசிரியர் மட்டும் இல்ல, என்கிட்ட 2ஆம் வகுப்புல இருந்து கத்துக்கிறான். அவனுக்கு பேச்சுவார்த்தை சரியா ப்ரொனன்சியேஷன் வராத காலத்துல இருந்து என்கிட்ட கத்துக்கிறான். அருமையான பிளேயர். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புலாம் ஸ்டேட் அடிச்ச ஸ்டூடெண்ட். ஆனா நம்ம கவர்மெண்ட் ரூல் படி அவன் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும்னா கடைசி 4 வருஷம் அவன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால என்ன சாதிச்சானோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. இதான் பர் ரூல். அப்போ அவன் 9th 10th 11th 12th இந்த 4 வருஷத்துல அவன் எந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கானோ அதுதான் அவன் வந்து அடுத்த லெவல் படிப்புக்கு அவனுக்கு யூஸ் ஆகும். ஆனா அவங்க பேரண்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க, 8ஆம் வகுப்புல 10th போர்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேட்டு அவன் சிலம்பம் போட்டிக்கலாம் வேணாம் சார், அவனை கிளாஸுக்கு அனுப்ப முடியாது சார் அப்படின்னு அவனை அனுப்ப மாட்டேன்ட்டாங்க சார். அந்த பையன் ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ்க்கு போகாம படிச்சு எல்லாத்தையும் தொட்டு கும்பிடுற பழக்கம். அந்த புக் எடுத்தா தொட்டு கும்பிட்டு படிக்கணும்னு சொல்லி கொடுத்து உண்மையா நடந்தது சார். அந்த பையன் பேரு ராமநாதன் பேரு. அப்படியே தொட்டு கும்பிட ஆரம்பிச்சா சார். எதை பார்த்தாலும் தொட்டு கும்பிட்டு அந்த பையனோட மென்டாலிட்டியே சரியில்லை சார். அவனால படிச்சு போக முடியல. திரும்ப 12th முடிச்சுட்டு அதே பேரண்ட் வந்து என்கிட்ட அழுகிறார் சார். மாஸ்டர் உங்களை விட்டு அவனை திருத்தறதுக்கு வேற யாரும் முடியல மாஸ்டர், அவன் எல்லாத்தையும் தொட்டு கூட ஆரம்பிச்சா மாஸ்டர், என்ன பண்றதே தெரியல மாஸ்டர், அழுதுன்னு கொண்டு வந்து விட்டாரு. இப்ப அந்த பையன் அக்ரி படிக்கிறான் சார். அவனை திரும்ப சிலம்பத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை நல்லா ஆக்கியிருக்கோம் சார். நீங்க போறது எஃபர்ட், நாங்க கொடுக்கறது சப்போர்ட். வெறும் எஃபர்ட்டை மட்டுமே வச்சுட்டு ஒரு குழந்தைனால சாதிக்கவே முடியாது. ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன். என்னோட குழந்தையோட ஸ்கூல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்ல அந்த டீச்சர் என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்க 2 பேரும் வீட்டுல சண்டை போட்டுட்டே இருக்கீங்களாமா, அதனாலதான் அவ ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னு அப்படின்னு உங்க குழந்தை வந்து சொல்லுச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்னு. அப்ப நான் போய் என் பொண்ணுகிட்ட கேட்கறேன், எப்போ நானும் அப்பாவும் சண்டை போட்டோம் நீ பார்த்த, அதுல எப்படி ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு அப்படின்னு. அவன் என்கிட்ட சொல்றா, சாக்ஸை தேடிட்டு இருக்கும் போது அப்பா உங்களை திட்டினார்ல, சாக்ஸை முன்னாடியே வைக்க மாட்டியாடி, எங்க கொண்டு போய் வச்சிருக்க ஸ்கூல் போற டைம்ல. அப்போ ஒரு டென்ஷன்ல பேசுற உரையாடல குழந்தை என்ன எடுத்துக்குது, சண்டை எடுத்துக்குது. அன்னையில இருந்து என்ன பண்றது இல்ல, அந்த மாதிரி டென்ஷனா கூட நாங்க குழந்தைக்கு முன்னாடி பேசுறது இல்ல. அப்படி சின்ன சின்ன விஷயமா பெற்றோர்கள் வந்து மாத்திட்டு வரோம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறீங்க, ஆனா குழந்தைங்களை படிக்க மாட்டீங்க அப்படிங்கறதா ஒரு பெரிய குற்றச்சாட்டா நான் சொல்றேன். அவங்க சொன்ன நிறைய குற்றச்சாட்டுக்குள்ள உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? அவங்க சொல்றாங்க கொரோனாக்கு அப்புறம் தொலைபேசியில இருந்து அலைபேசியில இருந்து அவங்கள வெளியே மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். என்னன்னா, டீச்சர்ஸ்குள்ள ஒரு மீட்டிங் நடக்கும், பிரின்சிபால் கூட டீச்சர்ஸ் கூட ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்ல என்னோட ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒர்க் போறாங்க, அவங்க கையில மொபைல் போன் இல்ல, அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், அப்போ ஹோம்ஒர்க் பாக்குறதுக்கு லேட் ஆகும். ஒருவேளை அவங்க வீட்லயே இருந்தா கூட கொடுக்குற ப்ராஜெக்டே எப்படி இருக்கு, கடையலுவலர்கள் பாரியை பத்தி எழுதிட்டு வா அப்படின்னு. பாரியை பத்தி எந்த புத்தகத்துல போய் நான் தேடுவேன், ஏன்னா என்கிட்ட வீட்டுல புத்தகம் இருக்காது. கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், கூகுள்ல போய் தான் தேடுவேன். கூகுள்ல போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், முன்னாடியே இன்ஸ்டாகிராம் இருக்கும், வாட்ஸ்அப் இருக்கும், யூடியூப் இருக்கும், கேம் இருக்கும், போக தான் செய்வான். அப்போ உங்களோட ஐடியாலஜியை நீங்க தான் மாத்தணும், மேனேஜ்மெண்ட்டை நீங்க தான் அதுக்குண்டான ரெக்வஸ்ட் வைக்கணும். நீங்க அப்படி சொல்லும் போது நாங்க அந்த புத்தகத்தை வாங்கி தருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்புங்க, அடுத்த வாரம் இந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணணும், போய் வாங்கிட்டு வருவோமா இல்லையா? அப்போ நீங்க ஐடியாலஜியை மாத்த மாட்டேங்கிறீங்க. ஐடியாலஜியை மாத்தாங்க, மொபைல்ல இருந்து வெளியே எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஈஸியா இருக்குங்க வழி, நீங்க தொடங்கி வைக்கிறதுல, நீங்க தொடங்கி வச்சாதான் நாங்க செயல்படுத்துவோம். நீங்க உங்க குழந்தைகள் என்ன ஆகணும்னு ஒரு கனவு வச்சிருப்பீங்கல்ல, உங்களுடைய குழந்தைகள் என்ன ஆகணும்? சமுதாயத்துல உயர்ந்த ஒரு இடத்துல நல்ல மனிதனே மிக்க ஒரு மனிதனாக வரணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். என்னோட பையன் அது வந்து சுய ஒழுக்கம் அதெல்லாம் ஓகே, என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அவங்க என்ன வேணா ஆகிக்கிட்டோம், உங்க விருப்பத்தை தான் கேட்கிறேன். பையன் வந்து எதிர்காலத்துல ஒரு நல்ல அரசியல்வாதியில உள்ள வந்து நாட்டுல இருக்கிற இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். அழகு, நல்ல அரசியல்வாதி, நேர்மையா இருக்கணும். ஓகே, ஒரு பொலிட்டீஷியனா வரணும், அரசியல்வாதியாக வரணும். எனக்கு 2 பசங்க.
பெரிய பையனுக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு இப்போவே அவன் டிசைட் பண்ணிட்டான். ஆனால் ஃப்யூச்சரில் எப்படி ஆகும்னு தெரியல. பாப்பா வந்து போகிற போக்கில் என்ன ஆகணும்னு நினைக்கிறாளோ அவள் ஆகட்டும் சார். ஐ லீவ் தெம் இண்டிபெண்ட். இருக்குன்னு எதுவும் ஆசை இல்லை சார். அவங்களோட இஷ்டமே, அவங்களே எதுவாக பண்ணிக்கோ, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டோம். இந்த பர்டிகுலர் இதுவும் கிடையாது. எங்கள் ஹஸ்பண்டும் மிலிட்ரி, அதனால மிலிட்ரி ஆஃபீஸராக வரணும். ரெண்டுமே எனக்கு பொண்ணு. அவங்க 2 பேருமே விவசாயம் தான். அதுதான் அவங்க அதை டெவலப் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஒருவேளை மேபி அவங்க ஃபியூச்சர் ஏதாவது சேஞ்ச் ஆனால் அதுக்கு நான் வழிவகுப்பேன். ஆனால் இதையும் அவங்க பண்ணுவோம். இப்போ தான் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் சூப்பர். எனக்கு வந்து 2 பொன் குழந்தைங்க. பெரியவ +2வும் சின்னவ 8th படிக்கிறா. பெரியவ வந்து பரதநாட்டியமும் ஸ்போர்ட்ஸ்லையும் அவள் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா. அதுக்கு நான் என்னால் முடியுமோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே இது சின்னவ வந்து டிராயிங்லையும் ப்ளஸ் சிலம்பத்துலையும் நல்லாவே பண்ணிட்டு இருப்பா, ப்ளஸ் படிச்சுட்டு இருக்கா. ஸோ அது 2 வந்து அவள் விருப்பமாக இருக்குது. அந்த விருப்பத்துக்கு என்னைக்கும் தடை நிற்காம துணை போயிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஒரு மருத்துவ படிக்கணும்னு நான் ஆசை சார். எனக்கு 3 பசங்க இருக்காங்க. பையன் வந்து பெரியவன் +1 படிச்சுட்டு இருக்கான். நான் ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு நின்னேன். அதுக்காக என் பையன் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து நான் லா படித்து உன்னை அந்த இடத்துல நிற்க வைக்கிறோமா அப்படின்னு சொன்னதுனால இப்போ என் பையன் +2 முடிச்சதுக்கு அப்புறம் லா படிக்க வைக்கல. என்னுடைய ஆசைக்காக அவன் படிக்கிறான் சார். சட்டம் படிக்கணும். அழகு. சூப்பர். பண்பட்ட பக்குவப்பட்ட ஒரு ஆசிரியையா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். எனக்கு 2 பசங்க. ஸோ 2 ட்வின்ஸு. ஸோ 2 பேரும் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆர்மிங்கிறனால என்னோட ஃபர்ஸ்ட் பையன் அவங்க அப்பாவை பார்க்கறதுலேருந்து அவன் எப்போவுமே அவங்க யூனிஃபார்ம் அதுதான், அந்த கேப் அதுதான் வச்சு போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பான். ஸோ அவனோட எப்போ கேட்டாலும் ஒரே ஆன்சர், நான் ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனோட வேர்டாக இருக்கும். வாட் எவர் இட் இஸ். செகண்ட் பையன் வந்து ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால் இஸ் அவனோட ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ அதில் நல்ல ஆர்மி அண்ட் ஃபுட்பால். சொல்லுங்கம்மா. பொண்ணு வந்து +1 படிக்கிறாங்க. அவங்க கலெக்டராக படிக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. எங்களுக்கும் அதுதான் ஆசை. எங்கள் தாத்தா வந்து கலெக்டரேட்டில் வந்து டிரைவராக இருந்து அவர் பிள்ளைங்களை வந்து அந்த கலெக்டரேட்லேயே ஒரு பெரிய ஆளாக ஆக்கணும்னு ஆசைப்பட்டார் சார். அதே மாதிரி எங்கள் சித்தப்பா டெப்டி கலெக்டர் அதே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு சார். அவருடைய மற்ற பிள்ளைங்க எல்லாருமே அதிகாரிகள் ஆயிருக்காங்க. இன்னும் என் மகளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, அந்த ரீடிங், லிட்ரேச்சர் அது எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். அதனால அவள் ஒரு IAS ஆஃபீஸர் ஆகிறதுக்கு நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண வச்சு IAS ஆஃபீஸர் ஆகணும்னு நினைக்கிறேன் சார். வாழ்த்துக்கள். என்னோட ஆசை வந்து என் பையன் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணுன்றது. அவனோட ஆசை வந்து ஒரு மிலிட்ரி மேன் ஆகணும். என்னோட விருப்பம் இல்லைங்க சார். என்னோட மனைவி மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியராக தான் சார் என்னோட குழந்தைய நான் வளர்க்கணும்னு விருப்பப்படுறேன். இவங்க சொல்கிறாங்கல்ல, ஒரு மருத்துவர் வரணும், ஒரு லெஃப்டினன்ட் கலோனலாக வரணும், ஒரு பெரிய மிலிட்ரி மேனாக வரணும், அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய பொலிட்டிஷியனாக வரணும். இத்தனை கேரக்டரும் ஒளிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஆள் ஆசிரியர் மட்டும்தாங்க சார். இப்போ எதுக்காக இந்த கேள்வி கேட்ட, நீங்கள்லாம் என்ன ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது மருத்துவர் ஆகணும், IAS ஆஃபீஸர் ஆகணும், மிலிட்ரி ஆஃபீஸர் ஆகணும், அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் ஆகணும், நடிகர் ஆகணும். ஆனால் எவ்வளோ பேருக்கு இங்கே உட்கார்ந்த 27 பேரில் ஆசிரியர் ஆகணுங்கிற ஆசை இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பேருக்கு இல்லை. அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு ஆசிரியராக இருக்கிறனால அவங்க பிள்ளையை ஆசிரியராக்குனாங்க. இவர் மனைவி ஆசிரியராக இருக்கிறனால என் மனைவி ஆசிரியராக இருக்கிறனால என் பிள்ளையை பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி நம்மளுடைய தேவை என்ன இருக்குன்னா, நம்மளோட பெரிய இடத்துக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அப்படிங்கும்போது எதுக்கு இந்த ஸ்கூலில் போய் மாரடிக்கணும், 50 பிள்ளைங்களுக்கு காலையிலேருந்து எதுக்கு பாடம் எடுக்கணும்னு அந்த வேலை சுமையாக நினைத்து இன்றைக்கி விலகி வெவ்வேறு வேலைகளுக்கு ஓடக்கூடிய சூழலையும் இந்த ஒரு சுமையை பார்க்காம எடுத்துக்கிட்ட ஒரு பக்குவம் இருக்குல்ல, அவங்களுக்கு உண்மையிலே ஒரு பெரிய ராயல் சொல்லிட்டு தான். மாணவர்களின் வெற்றிக்கு பக்கபலமாக இருப்பது ஆசிரியர்கள் தான் வெர்சஸ் பெற்றோர்கள் தான். பேசி விவாதத்தின் இறுதிக்கு வந்தாச்சு. ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கணும் அப்படின்னா 2 பேருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்தில். ஒன்று பெற்றோர்கள், இன்னொன்று ஆசிரியர்கள். இந்த 2 பேருக்கும் பக்கபலமாக இருக்க வேண்டியது இந்த சமூகம். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு குழந்தைய ஒரு நல்ல மனிதனாக நம்ம உருவாக்க முடியும். பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய கனவுகள் தங்கள் பிள்ளைகள் ஆக வேண்டும் என்று இருந்தாலும் ஆசிரியர் கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னா போதும், அந்த குழந்தை நல்லபடியாக வந்துடும். அதே மாதிரி நல்ல பெற்றோர் கிடைச்சிட்டா போதும், அங்கே தவறு இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிப்பீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய சொசைட்டியில் பெற்றோர்களின் கவனம் இன்றைக்கு குழந்தைகளுக்கிட்டே அதிகமாக தேவைப்படுகிறது. ஏன் என்றால் முன்ன இருந்ததை விட டிஸ்ட்ராக்ஷன் ஜாஸ்தி இருக்குது. டிவி கூட இருக்காது அந்த காலத்தில். அதனால் அவங்க எண்ண சிதறல்கள் ஆவறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவர்கள் எண்ண சிதறல்களுக்கு ஆளாகிறார்கள். குழந்தையை பெற்றுட்டோம், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோங்கிறது இல்லாமல் வீட்டில் என்ன செய்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, என்ன படிக்கிறாங்க, யாருக்கிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டியது அவசியம். அது ஸ்பை அளவுக்கு போகாமல் ஒரு நட்போட அந்த புரிதலோடு அது இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை ஒரு வீட்டில் நல்ல குழந்தையாக வளர்த்துருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்கள்கிட்ட நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, வரக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான், என் குழந்தை நல்லா வந்துடாதா, என் குழந்தை படிச்சிடாதா, என் குழந்தை இந்த ஆசிரியர் மூலிமா பெரிய ஆள் ஆகிடாதாங்கிற ஒரே கனவோட மட்டும்தான் அனுப்புகிறாங்க. அதனால் சரியாக படிக்காத குழந்தைகளை நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குது. நல்லா படிக்கிற குழந்தை தான் ஸ்கூலில் அட்மிஷனே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது.
இது மாறணும். ஜெயிக்கிற குழந்தைய மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்கிற ஒரு மனோபாவம் பள்ளிகளிடையும் டீச்சரிடையும் மாறணும். எல்லா குழந்தையும் உங்கள் குழந்தைன்னு எப்படி அரவணைச்சிக்கிட்டு இங்கே எல்லாம் பேசுனீங்களோ அதே மனநோடைய அரவணைச்சுக்குவாங்க. 60 மார்க் வாங்குறவனும் உங்கள் குழந்தை தான், 100 மார்க் வாங்குறவனும் உங்கள் குழந்தை தான். இந்த 60 100 ஆக்கிறதுக்கு உங்களோட முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆக்சுவலாக நீங்கள் இது நம்ம எபிசோடில் குழந்தைங்கள் எபிசோடில் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கலந்துக்கிட்டீங்க இல்லையா? அன்னைக்கு பெற்றோராக உட்காந்து இந்த பக்கம் பேசுனீங்க, குழந்தைங்கள் இந்த பக்கம். இன்றைக்கி ஒரு டீச்சர் இந்த பக்கம் உட்காந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க இல்லையா? அன்னைக்கு உங்கள் குழந்தையோட எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அது பூர்த்தியாச்சா? ஏன்னா ஆசிரியர்கள் சொன்ன மிகப்பெரிய குறை என்னன்னா, குழந்தைகள் கூட நிறைய நேரம் பெற்றோர்கள் செலவழிக்கிறது இல்லைங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிங்க இல்லையா? அன்னைக்கு அவங்களோட குழந்தை இதே மேடையில் இதே ஒரு குற்றச்சாட்டை வச்சு கண்ணீர் விட்டு அழுதாங்க. எங்கள் அப்பா என்னோட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறான், நான் சித்தப்பாவோட தான் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க இல்லையா? வீட்டில் அதுக்கப்புறம் அந்த ஷோக்கு அப்புறம் ஏதாவது மாற்றம் நடந்ததா? இந்த கலைஞர் டிவிக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, மெடிக்கல் மிராக்கல். அதே மாதிரி என் வாழ்க்கையில அது கடவுளே வந்து ஒரு மேஜிக் பண்ண மாதிரி தான். இப்போ அவங்க அப்பா என் பொண்ணுக்காகவே வேலையை விட்டுட்டு அவ கூட தான் இருக்கிறாரு. அதுக்கு முதல் காரணமும் இதே கலைஞர் டிவி தான். ரெண்டாவது வந்து அவளுடைய என்னென்ன பண்ணுறேன், ஏன்னா நான் வேலையை விட்டு வர்றதுக்கு 6:30 7 மணிக்கு மேலே ஆயிரும் சார். என்னால் என் பொண்ணை கண்டிப்பாக என்னால் அவள் சொல்லுவா, இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லுவா. ஆனால் அது என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் அது அவங்க அப்பா கிட்ட அவள் அதை பகிர்ந்துக்கிறா. அப்பா இங்கே போனப்பா, இதை பண்ணப்பா, இதை செஞ்சப்பா, அவங்க அப்பாவும் ஓகேன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கூட பேசுறதுக்கு வாய்ப்பளித்த இந்த கலைஞர் டிவிக்கும், ஒரு பெற்றோரோ ஆசிரியராக கலந்துக்கிட்ட எனக்கும், என் பொண்ணோட குறைய உடனே நிறைவேற்றுற மாதிரி பண்ண அந்த கடவுளுக்குமே நான் நன்றி தான் சார் சொல்லிக்கணும். வந்திருக்காங்களா? வந்திருக்கா சார். வந்திருக்காங்களா? என் பொண்ணு வந்திருக்கா சார். அப்படியா? கூப்பிடுங்க. வர்ஷினி. வர்ஷினி இருக்கீங்களா இங்க? வர்ஷினி பாப்பா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இந்த மேடையில் உட்காந்து தான் சொன்னீங்க உங்கள் அப்பா அவங்களோட பேச மாட்டேங்கிறாரு, சித்தப்பாவோட தான் அதிக நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது, உட்காந்து பேசுகிறதுக்கு கூட எங்கள் அப்பா டைம் கொடுக்குறதில்ல, அம்மாவும் வேலைக்கு போயிடுறாங்கன்னு அன்றைக்கி மனசு விட்டு பேசி அழுதிங்க. இப்போ அப்பா பேசுகிறாங்களா? என்ன வீட்டில் மாற்றம் நடந்திருக்கு? இப்போ வந்து அப்பா எனக்காக வேலையை விட்டுட்டாங்க, என்னதான் ட்ராப் பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணுறாங்க. நாங்கள் நிறைய இடத்துக்கு வெளியே போனோம். ஒரு ஷோ வந்து என்னோட பாதி லைஃப் மாற்றிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியே அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் என்னை வந்து பிக்கப் பண்ண வந்ததில்லை. இப்போ வந்து எனக்காக வேலையை விட்டு என்னையும் அம்மாவும் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறதுன்னு தான் இருக்காரு. வேன் ஃபீஸ் கட்டியிருக்கேன், இல்லை நானே என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு நானே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு டோட்டலாக மாறி இருக்கு சார். சித்தப்பாவோட நேரம் செலவழிக்கிறியா அப்பாவோட நேரம் செலவழிக்கிறியா? 2 பேரோடய நான் ஈக்குவலாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஆனால் முன்னாடி இருந்த அளவுக்கு விட இப்போ அப்பாவோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பா அந்த மாறலுக்கு அப்புறம் உனக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? எனக்கு வந்து ஒரு கீ செயின் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறமாட்டி ஒரு என்கிட்ட வந்து ரொம்ப நாள் ரஃப் நோட் காலி ஆயிடுச்சுன்னு ரஃப் நோட்டு எனக்கு பிடிச்ச பெண்ணோட வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பென் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். என் பர்த்டே எனக்கு யாருமே எனக்கு அது வாங்கி கொடுக்கல. அப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அது பென் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பென் கொடுத்தது. அது சின்ன பெண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் எனக்கு அதான் அப்பா கிட்ட இருந்து வாங்கின ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கிஃப்ட். நான் ஆசிரியராக இங்கே வந்து உட்காரதுக்கு காரணமே அவள் தான் சார். அம்மா நீங்கள் எனக்கு பெற்றோராக இருக்கலாம், ஆனால் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா என்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்னை வாட்ச் பண்ணுறது என்னோட டீச்சர் தான்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் டீச்சர் சைட்லேயே போங்க, பேரண்ட்ஸ் சைடில் நீங்கள் போவேனான்னு சொன்னதுமே என் பொண்ணு தான் சார். பொண்ணு தான். பெரிய ஒரு சந்தோஷத்தை அந்த வாத்தமிழா ஷோ உனக்கு கொடுத்துருக்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ். அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்கள். அப்பா முதல்ல ஷோவை பார்த்துட்டு ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு மாறினீங்கல்ல. ஏன்னா இதே டிவி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொன்னேன், ஷோவை பார்த்துட்டு உங்கள் பொண்ணுடைய மனசில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் மாறணும்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இந்த மாதிரியான குழந்தைங்களோட எதிர்பார்ப்புங்கிறது, குழந்தைகள் வீட்டில் வளர்கிற காலத்திலேயே அவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து. சிறப்பாக பேசியவர்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்கும் நேரம் இது. எப்படி ஒரு டீச்சர் நாங்கள் மாணவர்களை கையாளுறோம்னு மனசுலேருந்து பேசினாங்க. வாங்கம்மா. வீட்டுக்கார் வந்துருக்காரா? ராசி அண்ட் கோ வழங்கும் டிஜி கங்கா ப்ரெஷர் குக்கர், ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான இன்னொரு கிஃப்ட் ஹேம்பர்மா. டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர். டைமண்ட் ப்ரெஷர் குக்கர் வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ஆச்சி மசாலா வழங்கும் உங்களுக்கான ஒரு கிஃப்ட் ஹேம்பர் சார். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆரி அர்ஜுனன்.